மாதவரத்திலயும் அந்த நிலைமை தான். அதே போல எல்லாமே நீங்க எல்லாமே எங்க போகுது? சிஎஸ்டி தானே வந்துருது. மாதவரத்தில் புறப்பட்ட பேருந்தெல்லாம் நிறுத்தி எங்களுக்கு ஒரு 9 மணிக்கு நம்ம கோயம்பேடுல புறப்பட்ட பேருந்துகள் காலைல வந்து ஒரு 500க்கு மேற்பட்ட பேருந்துகள் வந்து 6 மணிக்கு மேலே தான் கிளாம்பாக்கத்தை தாண்டி இருக்கு. டிராஃபிக் அங்கே பயணிகள் அங்கே உட்காந்துருக்காங்க. கிளாம்பாக்கத்தில் புக் பண்ணியிருப்பானே ஒரு 40 பயணினா ஒரு 4-5 பயணினாச்சும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நீ எப்படி வெயிட் பண்ண? நைட்டு 10 மணிலேருந்து 10 மணிக்கு வர வேண்டிய பேருந்து 6 மணிலேருந்து எப்படி வருத்த முடியும்? டிராஃபிக் இது வந்து நிறைய நம்ம வந்து ஒரு கால சூழ்நிலையும் அவசரமாக ஒரு தற்காலிக முடிவு எடுக்கிறோம். தற்காலிக முடிவு எடுக்கக்கூடாது. பர்மனண்டான சொல்யூஷன் பண்ணணும். இதை வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் எதை சார் சொல்றீங்க? நீங்க வந்து ஒரு ரிசர்வேஷன் சொல்றீங்க. இதை வந்து நீங்க வந்து முன்கூட்டி ரிசர்வ் பண்ணா மட்டும் தான் நீங்க பேருந்து ஏற முடியுன்றது வந்து நீங்க ஆம்னி பேருந்துகள் மட்டும் சொல்றீங்களா இல்ல அரசு பேருந்து? அரசு பேருந்துல தொலைதூரத்துக்கு பண்ணிடலாமே. ஏன்னா பண்ணிடுவாங்க. நீங்க வந்து சார் இப்போ ரயில்வே எப்படி பண்றான்? ரயில்வே வந்து 10 பெட்டி இருந்துச்சுன்னா 9 பெட்டி இல்ல கரெக்ட் சார். இதுலயும் சில பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. என்னன்னா சிலர் ஒரு பாமர மக்கள் ஒரு எமர்ஜென்சியா போகணும்னா அவங்க ட்ரெயினில் போக முடியாது. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது விரைவு பேருந்துகள் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் போகணுன்றது வந்து இல்லாத காரியம். எல்லா சமயங்கள்லையும் சரி, ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறோன்னா டக்குன்னு எடுத்து மூவ் ஆயிடலாம். ஸோ அதை தாண்டி இதில் வேற என்ன மாதிரியான ரிசர்வேஷனை தாண்டி வேற என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் இருக்குது? பேருந்து நிலையத்தை பிரிக்கணும் சார். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒன்று வந்து கிளாம்பாக்கம் ஒரு பேருந்து நிலையம் வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து இப்போ கிளாம்பாக்கம் அந்த பேருந்து நம்ம ஒரு சைடு வந்து மத்திய மாநில அரசு கொள்கை வந்து ஒரு சைடு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். PS4லேருந்து PS6 மாற்றுறோம். எதுக்கு மாற்றுறாங்கன்னா சுற்றுச்சூழல் மாசை குறைக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சைடு வந்து என்ன பண்ணுறோம்னா சிட்டிக்குள்ளேருந்து பேருந்து நிலையம் அவுட்ரு கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பேருந்தில் போகிற பயணிகள் வந்து இப்போ 2 பேருந்துக்கு மாற்றுறான், இல்லை பல கார்களுக்கு மாற்றுறான். இப்போ நீ சிட்டி பேருந்துலேருந்து வரணும், அங்கே மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடையாது, ரயில்வே என்ன பண்ணலை, வசதி இல்லை, ரயில்வே பண்ணி அதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இது மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஒன்று வந்து பயணிகளுக்கு வந்து ஈஸியாக இப்போ நீங்கள் வந்து கோயம்பேடு பேருந்தில் இருக்கும்போது கூட்டம் இல்லாமல் நல்லா கூட்டம் இருந்திருக்கு. அன்றைக்கி எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா கோயம்பேடு பக்கத்தில் வந்து வருவாங்க, வந்துட்டு அன்றைக்கி டிக்கெட் கிடைக்கலாம், நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன அது இங்கேருந்து 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு நான் கிளாம்பாக்கம் போயிட்டாங்க. பஸ்ஸுக்கு என்ன ஒரு மனநிலை, நானாக போகிறேன் என்ன மனநிலையாக இருக்கேன். இங்கேருந்து 1 மணி நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டாங்க. போய் பஸ்ஸு கிடைக்கிட்டா என்ன ஒரு கோவம் தான் வரும். அந்த கோவத்தை தான் மக்கள் வந்து காட்டுறாங்க. அது ஒரு மக்களை குறை சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு தீர்வாக வந்து நம்ம நிறைய இது பொது போக்குவரத்து கொள்கையை உலக நாடுகளை பார்த்து நம்ம நிறைய மாற்றம் பண்ணணும். நம்ம ஒரு பேருந்தில் போகிறோம், 2 பேருந்தில் மாற்றுறோம், பல கார்களை மாற்றுறோம். அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ கும்டான்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க நிறைய நல்ல விசேஷம். அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஒரு பஸ் ஸ்டாண்டை மொத்தமாக தூக்கி சவுத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்ட சாதாரணமாக ஆம்னி பேருந்து 1000 பஸ்ஸு போகுது. அரசு பேருந்து விரைவு பேருந்துகள் 600 கிட்ட போகுது. இது மாதிரி மொத்தமாக தூக்கி ஒரு இடத்துல ஜாம் பண்ணி மொத்தமாக விழா காலம் ஃபுல்லாக நமக்கு இதே தான் பிரச்சனை. எந்த விழாக்காலம் யாரும் இப்போ காலைல போக முடியாது. நேற்றுலாம் கிட்டத்தட்ட நாள் 8 மணிக்கு புறப்பட்ட வண்டி கன்னியாகுமரிக்கு வந்து இரவு 8 மணிக்கு போயிடும். அவங்க எப்படி ஓட்டு போட்டுருவாங்க? ஓட்டே போட்டுருக்க முடியாது. இது மாதிரி விடிய வரைக்கும் பஸ் போயிட்டு ஆம்னி பஸ் ஏறிக்கிட்டு தான் இருந்தீங்களா சார்? ஆமாம், பண்ணிக்கிட்டு தான் அந்த இல்லை அது இரவு புறப்பட்ட வண்டியே இப்போ போகலே சார். நீங்கள் இரவு இப்போ நாள் இரவு 22ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அம்பத்தூரில் புறப்பட்ட வண்டி கன்னியாகுமரிக்கு மறுநாள் காலை 7 மணி 8 மணிக்கு போகுது. அவர் எப்படி ஓட்டு போட்டிருப்பாரு? டிரைவரோட வாக்குவாதம். ஏன்னா வழி ஃபுல்லாக டிராஃபிக்கு. நம்ம ஒரே ரோட்டில் நம்ம சென்னை ஒரு எண்டில் இருக்குது, இந்த ஒரே வேலை நம்ம ட்ராவல் பண்ணுறோம். உளுந்தூர்பேட்டை போய் தான் ஸ்பிளிட் ஆகுது. அவ்வளவு டிராஃபிக் இங்கே வந்து இன்ச்சாக தான் உளுந்தூர்பேட்டை வரை நேற்று டிராஃபிக் போகுது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட முன்மாதிரியாக எதுனாச்சும் இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்.